நீங்கள் ஒரு காலத்து உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தீர்கள். Once upon a time you were living in a worldly life. நெத்தியில பொட்டு வைத்துக் கொண்டீர்கள். You had a sticker. முகத்தில வித்தியாசமான நிறங்களை பூசிக் கொண்டீர்கள். You were wearing a different colors. இன்றைக்கு அவரிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். But today you came out of that one. ஆண்டவர் சொல்கிறார், God says, நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாக வாழ்ந்தீர்கள். previously you lived a worldly life. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருந்தீர்கள். You were given to the evil spirit and in disobedience. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டீர்கள். You were ruled by the kingdom of the air. ஒரு காலத்தில் நீங்கள் பாவிகளாக வாழ்ந்தீர்கள். Previously you were a sinners. அக்கிரமத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்தவர்களாக இருந்தீர்கள். In your spiritual life you were died. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. You did not like the word of God. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லும் காலம் இருந்தது. Previously you do not like Sundays. பாவத்தினாலே மாம்ச இச்சைகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்திருந்தோம். In our sin we gave ourselves for to gratify our flesh. உலக பிரபல சினிமா நமக்கு இஷ்டமாக இருந்தது. We like the worldly cinemas. அநேகர் போதைப் பொருளுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். Many people are addicted to the drugs. சண்டை போட்டுக் கொண்டீர்கள். You were quarreling. கோபக்காரர்களாக இருந்தீர்கள். You were angry people. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத மக்களாக You வாழ்ந்தீர்கள். were lived a people life which is not pleasing God. நீங்கள் ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை செய்தபடினாலே, because you were doing the things which do not please God, தேவன் உங்கள் மேல் இரக்கம் காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. but God want to show his grace to you.